முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு எதிரொலியாக முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனையினை மேற்கொண்டு வருகிறார். நேற்றைய இரவு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதலை நடத்த முயன்றபோது அதை மிகவும் சாதுரியமாக இந்தியா முறியடித்தது. அதனைத் தொடர்ந்து முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹானும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் டெல்லியில் ஆலோசனையினை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் 4 மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நேற்று நடத்திய தாக்குதல் முறியடிக்கப்பட்ட நிலையில் தற்போது முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹானும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் டெல்லியில் ஆலோசனையினை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். பதிலடி நடவடிக்கையாக இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் முக்கிய ஆலோசனையினை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். தற்போது இந்த ஆலோசனையானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விவரங்கள்? இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில இந்தியா தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய தாக்குதல்களை முறியடித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவுடைய 4 மாநிலங்கள், பாகிஸ்தானுடைய எல்லையோரம் அமைந்திருக்கக்கூடிய இந்தியாவின் 4 மாநிலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்றைய தினம் காலையில் அவர்கள் விடுவதற்கு முன்பாக ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அதற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை வேளைகள்ல பஞ்சாப், அதேபோன்று குஜராத், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள்ல அவர்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளில், ஸ்ரீநகர் உள்ளிட்ட இடங்கள்ல அவருடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இருந்தது. இதனை இந்திய ராணுவம் திறன்பட கையாண்டு அதனை முறியடித்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கூடிய சூழல்ல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முப்படை தளபதிகளுடன் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பதிலடி நடவடிக்கையாக பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி வரக்கூடிய இந்த நிலையில ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த ஆலோசனைக்கு பிறகாக இந்தியாவினுடைய போர் தந்திரங்கள் மேலும் வலுப்பெறும் எனவும், அதே நேரங்கள்ல பாகிஸ்தானுடைய தாக்குதல்கள் எங்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறதோ அந்த இடங்கள்ல கூடுதலான பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்துவது குறித்தான ஆலோசனைகளும் அறிவுறுத்தல்களும் இந்த கூட்டத்தின் ஆலோசனையின் மூலமாக முடிவெடுக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முப்படையினுடைய தலைமை தளபதியுடன் இந்த ஆலோசனை நடத்தப்படக்கூடிய நிலையில 3 படைகள் மூலமாகவும் இந்தியா வலுவுடன் பாகிஸ்தானுடைய தாக்குதல்களை தகர்த்து வருகிறது. இந்த சூழல்ல தான் இந்த ஆலோசனையானது நடந்து வருகிறது. ஏற்கனவே பல்வேறு கட்ட ஆலோசனைகளை இந்தியா நடத்தி தெளிவான முடிவுகளுடன் தான் பாகிஸ்தானுக்கான அந்த பதிலடியை கொடுத்திருந்ததாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி முன்னதாக நடைபெற்றக்கூடிய செய்தியாளர் சந்திப்பெல்லாம் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்த போர் பதற்ற சூழலை மேற்கொண்டு வருவதால் அதனை தணிப்பதற்கும் பாகிஸ்தானுக்குரிய பதிலடியை கொடுப்பதற்குமான பதில் நடவடிக்கைகளில், அதுவும் குறிப்பாக பதில் ராணுவ நடவடிக்கைகளில் இந்தியா ஈடுபட்டிருக்கூடிய நேரங்களில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் மிக முக்கியமானவை பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தலான தாக்குதலில் இருந்து இந்தியாவின் எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்தியாவின் அந்த மாநிலங்கள்ல பாதுகாப்பை வலுப்படுத்துவது, அதே நேரத்தில் வான் தாக்குதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு மூலமாக இதுவரையிலும் பாகிஸ்தான் இந்தியா மீது தொடுத்திருக்கக்கூடிய தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. 15 இடங்கள்ல நேற்று தினம் அவர்கள் தாக்குதல்களை முயற்சித்தார்கள். அந்த முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை வேளையில பஞ்சாப், ராஜஸ்தான், அதே போன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளிலும் குஜராத் பகுதிகளிலும் அவர்கள் தாக்குதல் தொடங்கி இருந்ததுனால அந்த மாநிலங்களுடைய எல்லை பகுதிகளில், குறிப்பாக பாகிஸ்தானை ஒட்டியிருக்கக்கூடிய கிராம பகுதிகளுக்குள்ளாக முழுவதுமாக அந்த நகரங்கள், அதே போன்ற கிராமங்கள் இருளில் மூழ்கடிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதே போன்று மற்ற பகுதிகளில் அந்த தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்குள்ளாகவும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது. உதாரணத்திற்காக உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் பல்வேறு இடங்கள்ல உயரமான மருத்துவமனை கட்டிடங்கள் மீது அந்த ரெட் கிராஸ் சிம்பிள்கள் வரையப்பட்டிருந்தது. இது ஜெனீவா ஒப்பந்தத்தின் அடிப்படையில உலக நாடுகள் ஒரு இந்தியாவுடைய 4 மாநிலங்கள், பாகிஸ்தானுடைய எல்லையோரம் அமைந்திருக்கக்கூடிய இந்தியாவின் 4 மாநிலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்றைய தினம் காலையில் அவர்கள் விடுவதற்கு முன்பாக ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அதற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை வேளைகள்ல
பஞ்சாப், அதே போன்று குஜராத், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள்ல அவர்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளில், ஸ்ரீநகர் உள்ளிட்ட இடங்கள்ல அவருடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இருந்தது. இதனை இந்திய ராணுவம் திறன்பட கையாண்டு அதனை முறியடித்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கூடிய சூழல்ல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முப்படை தளபதிகளுடன் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பதிலடி நடவடிக்கையாக பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி வரக்கூடிய இந்த நிலையில ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த ஆலோசனைக்கு பிறகாக இந்தியாவினுடைய போர் தந்திரங்கள் மேலும் வலுப்பெறும் எனவும், அதே நேரங்களில் பாகிஸ்தானுடைய தாக்குதல்கள் எங்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறதோ அந்த இடங்களில் கூடுதலான பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்துவது குறித்தான ஆலோசனைகளும் அறிவுறுத்தல்களும் இந்த கூட்டத்தின் ஆலோசனையின் மூலமாக முடிவெடுக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முப்படையினுடைய தலைமை தளபதியுடன் இந்த ஆலோசனை நடத்தப்படக்கூடிய நிலையில 3 படைகள் மூலமாகவும் இந்தியா வலுவுடன் பாகிஸ்தானுடைய தாக்குதல்களை தகர்த்து வருகிறது. இந்த சூழல்ல தான் இந்த ஆலோசனையானது நடந்து வருகிறது. ஏற்கனவே பல்வேறு கட்ட ஆலோசனைகளை இந்தியா நடத்தி தெளிவான முடிவுகளுடன் தான் பாகிஸ்தானுக்கான அந்த பதிலடியை கொடுத்திருந்ததாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி முன்னதாக நடைபெற்றக்கூடிய செய்தியாளர் சந்திப்பெல்லாம் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்த போர் பதற்ற சூழலை மேற்கொண்டு வருவதால் அதனை தணிப்பதற்கும் பாகிஸ்தானுக்குரிய பதிலடியை கொடுப்பதற்குமான பதில் நடவடிக்கைகளில், அதுவும் குறிப்பாக பதில் ராணுவ நடவடிக்கைகளில் இந்தியா ஈடுபட்டிருக்கூடிய நேரங்களில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் மிக முக்கியமானவை பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தலான தாக்குதலில் இருந்து இந்தியாவின் எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்தியாவின் அந்த மாநிலங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது, அதே நேரத்தில் வான் தாக்குதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு மூலமாக இதுவரையிலும் பாகிஸ்தான் இந்தியா மீது தொடுத்திருக்கக்கூடிய தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. 15 இடங்கள்ல நேற்று தினம் அவர்கள் தாக்குதல்களை முயற்சித்தார்கள். அந்த முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை வேளையில பஞ்சாப், ராஜஸ்தான், அதே போன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளிலும் குஜராத் பகுதிகளிலும் அவர்கள் தாக்குதல் தொடங்கி இருந்ததுனால அந்த மாநிலங்களுடைய எல்லை பகுதிகளில், குறிப்பாக பாகிஸ்தானை ஒட்டியிருக்கக்கூடிய கிராம பகுதிகளுக்குள்ளாக முழுவதுமாக அந்த நகரங்கள், அதே போன்ற கிராமங்கள் இருளில் மூழ்கடிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதே போன்று மற்ற பகுதிகளில் அந்த தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்குள்ளாகவும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது. உதாரணத்திற்காக உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் பல்வேறு இடங்கள்ல உயரமான மருத்துவமனை கட்டிடங்கள் மீது அந்த ரெட் கிராஸ் சிம்பிள்கள் வரையப்பட்டிருந்தது. இது ஜெனீவா ஒப்பந்தத்தின் அடிப்படையில உலக நாடுகள் ஒரு நாடு போரிடும் பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பை தாக்கக்கூடாது என்பதுதான் போர் நியதி. அதன் அடிப்படையில அது மருத்துவமனை கட்டணம் என்பதை உறுதி செய்வதற்காகவும் எதிர்நாட்டு ராணுவமும் உள்நாட்டு ராணுவமும் அறிந்து கொள்வதற்காகவும் அதன் மேல் சிவப்பு சிலுவையானது உரியப்பட்டிருந்தது. இதுபோல் நடவடிக்கைகளை இந்திய அரசு தயாராக எடுத்து வரக்கூடிய நிலையில மிக முக்கியமாக இந்திய பாதுகாப்புத்துறை 2 விஷயங்களில் மிக முக்கிய கவனம் செலுத்துவதாக சொல்லப்படுகிறது. ஒன்று, இந்தியாவினுடைய நிலப்பரப்புக்குள்ளாகவும் வான்நிலைக்குள்ளாகவும் மிக கூர்ந்து கண்காணித்து மக்களை பாதுகாப்பது முதல் பணியாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். 2வது, இந்தியாவின் மீது அவர்கள் தொடுக்கக்கூடிய தாக்குதல்களை முறியடிப்பது. முதலில் இந்திய மக்களை பாதுகாக்க வேண்டும். 2வது, அந்த பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக வரக்கூடிய தாக்குதல்களை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் இந்திய ராணுவத்தினுடைய பிரதான கொள்கையாகவும் முன்னுரிமையாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 3வதாகத்தான் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அந்த நிலைகளை இந்தியா எடுப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக போர் உள்ளிட்ட பதற்றமான சூழல்களை விரும்பாத, மிகவும் அமைதியான, வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய நாடுகளில் மிக முக்கியமான நாடு, அதிக மக்கள் தொகை கொண்ட ஜனநாயக நாடு என்ற பெருமையை கொண்டிருக்கூடிய இந்தியா ஒருபோதும் போரை விரும்பாது. ஆனால் இந்தியாவின் மீதோ இந்திய மக்கள் மீதோ தாக்குதல் நடத்தக்கூடிய நேரங்களில் இந்தியா அதை பார்த்து கொண்டு கைகட்டி வேடிக்கை பார்க்காது என்பதுதான் கடந்த 1 வார காலமாக இந்த பகல்காம் தாக்குதல் தொடர்ந்து இந்திய அரசு சொல்லக்கூடிய உறுதியான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. இதனை தொடர்ந்துதான் இந்திய அரசு வலுவான முடிவை எடுத்து பாகிஸ்தான் உள்ளாக பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களை குறிவைத்து தாக்கியது. பாகிஸ்தானுக்குரிய பயங்கரவாதிகளை தாக்கியதை தன் நாட்டின் மீது இறையாண்மை மீதான தாக்குதலாக பாகிஸ்தான் கருதுகிறது. இதன் மூலமாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய கூடாரம், பயங்கரவாதிகளுக்கு பின்னூட்டமாக இருந்து அவர்களை வளர்த்தெடுப்பதே பாகிஸ்தான் தான் என்பது உறுதியாகிறது. மேலும் பயங்கரவாதிகள் கூடாரத்தை அழித்தொழித்த போது அவர்களுக்கு பாகிஸ்தான் நாட்டு அந்நாட்டுக்கான அரசு மரியாதைகளுடன் அவருடைய உடல்களை அடக்கம் செய்திருந்தது. சாதாரண குடிமக்கள் தான் இந்தியாவுடைய தாக்குதல் உயர்ந்ததாக சொல்லும் பாகிஸ்தான் ஏன் அவர்களுக்கு ராணுவ மரியாதை கொடுத்திருந்தது என்ற கேள்வியை இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி எழுப்பியிருந்தார். இது சர்வதேச அளவுல பாகிஸ்தான் மீதான ஒரு கேள்விகளையும் அவர்களுக்கு எதிரான வளையத்தையும் இருக்கிருந்தது.
இதன் மூலமாகவும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சர்வதேச ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கும் போது இந்தியாவினுடைய 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம், இந்தியாவின் அதிநவீன போர் விமானத்தில் ஒன்றான ரஃபேலை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அப்படி சொன்னதுக்கான பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.